ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், யூனிவர்ஸ் எனக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க, நான் அவங்கக்கிட்ட என்ன கேட்டேன் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம், பிரபஞ்சத்து கூட கமிட்டடாக இருக்கணும், கூட கனெக்டில் இருக்கணும் அப்படின்னுட்டு. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பிரபஞ்சத்து கூட கனெக்டாக இருக்கீங்களோ, பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் அது எப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எந்த நேரத்துலலாம் அதையும் இதையும் கேட்டுட்டு இருக்கோமோ அப்பெல்லாம் காமிப்பாங்க. யாருக்காவது நீங்க கேட்குற சைன் கிடைக்கல, இல்லை யாராவது இல்லையே பிரபஞ்சம் என் கூட கனெக்ட் ஆகலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களுக்கு எந்த நேரத்துல ஹெல்ப் தேவைப்படுதோ, இல்லை எந்த நேரத்துல உங்களுக்கு அந்த நீடட் டைம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு அப்படிதான் நிறைய வாட்டி பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் என்ன கேட்டாலும் அது டக்கு டக்குன்னு கிடைக்கும். அப்புறம் டேஸ் போக போக நம்ம அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போகும்பொழுது, நம்மளோட ஓவரால் திங்கிங் பேட்டர்னே மாறும் பொழுது அவங்களே நம்மளை மோல்டு பண்ணிடுவாங்க. நம்ம தனியா அதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் லாஸ்ட் மந்த் கணக்கம்பட்டி போனப்ப என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட ஒரு 500 ருபீஸ் நோட் இருந்துச்சு, தனியா ஒரு 100 இருந்துச்சு. இதுல அந்த 100 அதுக்கு டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 93 ரூபாய். ஸோ நம்ம 100 ரூபாவை கொடுத்தாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சு, 500 ருபீஸா இருக்குது. இதுல எனக்கு என்ன பிரச்சனைனா, காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம் அப்படின்னா அங்கே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, நம்ம கிட்ட காசு கேட்பாங்க, நம்ம கொடுக்கணும் சேஞ்ச் வச்சுட்டு. ஆனால் அந்த அன்னைக்கு என்னோட பர்ஸில் இருக்கிறதே அந்த ஒரு 100 ஒரு 500 மட்டும்தான் இருந்தது. நானும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு வரக்கூடாது, நான் யூனிவர்ஸ் கிட்ட அப்படிதான் கேட்டேன். யூனிவர்ஸ் யாருமே என்கிட்ட காசு கேட்கக்கூடாது, ஏன்னா நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு நான் அந்த ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும், 1.5 மணி நேரமே ஆகும். காங்கேயம் வரைக்கும் நான் பாட்டுக்கு போயிட்டேன். காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் பொழுது நான் இன்ஃபேக்ட் மறந்துட்டேன். யூனிவர்ஸ் கிட்ட நான் கேட்கறேன், எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்க, யாரும் என்கிட்ட காசு கேட்கக்கூடாதுன்னு நான் கேட்டு நான் அதை விட்டுட்டேன். அப்புறமா காங்கேயம் முடிச்சு தாராபுரம்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம டிராவல் போயிட்டு இருக்கு. நான் அந்த டைம்ல யோசிக்கிறேன், எனக்கு என்னடா நம்ம இவங்க நம்ம கிட்ட காசே வாங்கலையே அப்படிங்கிற மாதிரி, யாருமே வரலையே, பரவாயில்ல, அப்ப நமக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மேபி நான் அந்த கண்டக்டர் கிட்ட சேஞ்ச் வாங்கி கூட வச்சிருந்து கொடுக்க முடியும். ஆனா எனக்கு அப்படி போய் கேட்கறதுக்கு ஒரு சங்கடமா இருக்கும். இருந்தாலும் நான் எப்ப இதை யோசிச்சேன்னா, தாராபுரம் காங்கேயம்ல அப்படி யாரும் வரல, அதை நானும் மறந்துட்டேன். இந்த மாதிரி யாரும் என்கிட்ட காசு கேட்க கூடாதுன்னு நான் யூனிவர்சிட்ட சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் தாராபுரம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது கண்டக்டர் அண்ணா கிட்ட நான் 500 கொடுத்து சேஞ்ச் கேட்கிறேன். எல்லாருமே மேக்சிமம் 100 ரூபாய் நோட்டா தான் கொடுப்பாங்க. அந்த கண்டக்டர் எல்லாத்தையும் 50 ரூபாய் நோட்டா கொடுத்தாரு. நானும் வாங்கிட்டேன். என்னடா இவர் 50 ரூபாய் நோட்டா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்றேன், இதை நம்ம முன்னாடியே பண்ணியிருந்தா காங்கேயம்ல வந்தவங்களுக்கு கூட கொடுத்துருக்கலாமே அப்படிங்கும்போது அவங்க யாருமே காசே கேட்கலையே, பரவாயில்ல. ஏன்னா கண்டிப்பா காங்கேயம் போயிருக்கீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மினிமம் ஒரு 2 பேர் 3 பேராவது நம்ம கிட்ட பைசா கேட்பாங்க. நம்ம ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். அவங்க கிட்ட போய் இல்லைன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப சங்கடமா போயிரும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அடுத்தது நான் கணக்கம்பட்டி ரீச் ஆயாச்சு. நம்ம மாலை வாங்குறது ஏதாவது வாங்குவோம் அப்படின்னா வாங்குறோம். அதுக்கப்புறம் டொனேஷன்லாம் அன்னதானம் இருக்கும், அதெல்லாம் பண்றோம். அதெல்லாம் பண்ணி முடிக்கிறோம்னா இந்த 50 ரூபாவா எனக்கு கொடுத்தாரு இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா அன்னதான கூடத்துல இருக்காங்க. நான் இருக்கேன், என்னை கூப்பிட்டேம்மா, எனக்கு ஒரு 50 ரூபாய் இருந்தா கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி பஸ்ஸுக்கு காசு இல்லை, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு 70 ரூபாவோ எவ்வளவோ தேவைப்பட்டுச்சு. நான் சரிங்கன்னு சொல்லிட்டு 2 50 ரூபாய் கொடுத்தேன். அது என்னன்னா 100 ரூபாயா கூட கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த கண்டக்டர் என்னடா 2 50 இவ்வளோ 50 ரூபாய் நோட்டாவே கொடுக்குறாருன்னு பார்க்கும்பொழுது இவங்க என்கிட்ட பர்டிகுலரா எனக்கு 50 ரூபாய் இருந்தா கொடுங்கன்னு தான் கேட்டாரு. மேபி யூனிவர்ஸ் நீ போனீங்கன்னா உனக்கு 50 ரூபாய்க்கு ஒரு செலவு இருக்குங்கிறனால 50 ரூபாய் நோட்டை இண்டிகேட் பண்ணி கொடுக்குறாங்களா, ஏன்னா இப்படிதான் நான் புரிஞ்சுக்குவேன். யூனிவர்ஸ் கூட கனெக்ட்ல இருக்கிறவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும். எதுவுமே சாதாரணமா நடக்குதுன்னு யோசிக்காம, ஓகே அந்த 50 ருபீஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோங்கிறதுனாலதான் இவரு நமக்கு இங்க 50 ருபீஸா கொடுத்துருக்காரு போல அப்படின்னுட்டு அவங்களுக்கு அந்த பைசா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே நம்ம ஆஸ் யூஷுவல் சுவாமி செம்ம சூப்பரா பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது என்னன்னா யூனிவர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்றாங்கிறத தாண்டி அது எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, அது எப்படி நமக்கு உணர்த்துவாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுல பாத்தீங்கன்னா, எனக்கு இவங்க வேண்டாம், நான் தான் கேட்டேன். அவங்க வந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, நான் கண்டக்டர்கிட்ட சேஞ்ச் வாங்கி காசு கொடுக்குறேன்னு எனக்கு அப்ப கேட்க தோணல. ஸோ அவங்க எனக்கு வரவே இல்லை.
2வது அவர்கிட்ட சேஞ்ச் எப்படியோ கேட்டுட்டேன். அவர் 50 ரூபீஸா கொடுக்கும்பொழுது ஒருத்தர் என்கிட்ட 50 ரூபாய் கேட்பாங்க. அதுக்கான அந்த 250, அதாவது ஃபர்ஸ்ட் நான் 50 ரூபாய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வேற இடத்துல வந்து அம்மா இன்னொரு தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு இன்னொரு 20 ரூபாய் வேணும், காசு பத்தல அப்படிங்கும்போது இன்னொரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். சோ இப்படி நடக்கிறதுக்கு தான் அவர் எனக்கு அங்க அந்த 50 ரூபாவா கொடுத்துருக்கிறாருங்கிறத நம்ம உணர்றேன். இன்னொரு இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி நடக்குது, இல்ல அந்த ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக நம்ம மெனக்கெடுறோங்கிறதெல்லாம் தாண்டி இன்ட்யூஷன் ஒண்ணு இருக்கும். நான் அதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது என்னன்னு நான் சொல்றேன். அதாவது இது வந்துட்டு பேங்க்ல வந்து நாங்க சில ஜுவல்ஸ் வச்சிருந்தோம். நானும் அப்பாவும் போறோம். அதை வந்து அதுக்கான வட்டி கட்டணும் அப்படின்றதுக்காக போறோம். ஆனா எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, எங்க அப்பா வந்து ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு. அது வந்து 1 பவுன்ல அந்த ராசி கல்லு வச்சு போட்டிருப்பாரு. அது வந்து பேங்க்ல இருந்துச்சு. நம்ம வந்து அடிக்கடி பேங்க் போவோம் வருவோம், அதெல்லாம் நமக்கு தோணாது. என்ன ஜுவல் அது இதெல்லாம் பர்டிகுலரா நமக்கு தோணாது. ஆனா எனக்கு அந்த அன்னைக்கு என்ன பர்டிகுலரா தோணுதுன்னா, அப்பாவோட ரிங்கையாவது நம்ம திருப்ப முடியாதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நினைச்சிட்டு நாங்க பேங்க் போறோம். அது ஒரு பெரிய அமௌண்ட். ஸோ வந்துட்டு அதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிக்கவே கிட்டத்தட்ட 4 hours ஆச்சு. அந்த டைம்ல அந்த பேங்க்ல இருக்கிற அந்த அப்ரைசர் சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுக்கு ஜுவல்ஸ் எங்க கிட்ட அதிகமா இருக்கு, அதனால நீங்க திருப்பிக்கோங்கன்னு சொல்லிட்டு சில ஜுவல்ஸ் கொடுக்குறாங்க. அதுல அப்பாவோட மோதிரமும் ஒண்ணு. அதை வாங்கி அவர் கையில போட்ட போது நான் பாக்குறது எப்படி இருந்ததுன்னா, இது வந்து இன்ட்யூஷன். எப்படின்னா, நீ பேங்க் போனீன்னா உனக்கு அங்க இருக்கிற ரிங் கிடைக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே எனக்கு சொல்றாங்க. இதை வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படிங்க புரிஞ்சுக்கிறதுனா, அது வந்து நடக்கும். அது வந்து இப்படிதான்னு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனா உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, நீங்க தான் அதை வந்து கோயின்சிடென்ஸா இருக்குதா, நீங்க தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ரெசனேட் ஆகுதா, நமக்கு ஒரு விஷயம் முன்னாடியே தோணி அது அப்புறம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன மைண்ட் செட்ல அப்ப இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது, பொதுவாவே பிரபஞ்சம் எல்லாருக்கும் வேலை பார்க்குது. இவங்களுக்கு தான் வேலை பார்க்கும், இவங்களுக்குலாம் வேலை பார்க்காதுன்னே கிடையாது. ஈவன் யாரெல்லாம் நெகட்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கும் வேலை பார்க்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் வேலை பார்க்கும். பிரபஞ்சத்தோட வேலை என்னன்னா, யார் என்ன நினைக்கிறாங்களோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் பிரபஞ்சத்தோட வேலை. அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து அந்த வேலைக்கார மாதிரி நம்ம நினைக்கிறத மட்டும்தான் பண்ணுமான்னு கேட்டா, யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான வேலைகளை செய்யும். அதுல குறிப்பிட்ட சில பேர் இருப்போம் நம்மள மாதிரி. இவங்க என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க, இவங்க என்ன மாதிரியான தாட்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இவங்க கேட்காமயே சில விஷயங்களை நம்ம செய்யணுங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம போறதுதான் அந்த பிரபஞ்சத்து கூட பக்கத்துல போறது, பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகுறது. வெறும் சுயநலமா எனக்கு இதை வேணும் அது வேணும்னு மட்டும் கேட்காம, எதுவுமே கேட்காம இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய மெச்சூரிட்டி. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம இருக்கிறது. எனக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் கிட்ட காதல்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கலாம். அந்த ஆயுதத்தை நீ நம்பி ஆப்போசிட்ல நீ யாரை விரும்புறியோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க உன்னை அழிக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில நம்ம இருக்கோம் இல்லையா, அதுதான் காதல்னு சொல்லி ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாரு. அந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட எதை கேட்டாலும் கொடுக்குற பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் வாங்கிக்கிறேன். அது வந்து கெட்டதோ இல்லை என் லைஃப்ல வந்து அது எனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தா கூட சரி, நீ கொடுக்குறப்ப நான் அதை வாங்கிக்கிறேன், நான் அங்கே டிமாண்டே பண்ண மாட்டேங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய காதலா இருக்கும் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும். ஸோ நீங்க இன்ட்யூஷன். இன்னொரு விஷயம், இது வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து ரேண்டம் திங்ஸா வந்துட்டு இருக்கு. இதுல வந்து நான் டெலிபதியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணணும், இந்த விஷயத்தை கேட்கணும், சும்மா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் நான் டெலிபதி டெஸ்ட் பண்ணதே இல்லை. இப்பதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு அதுக்கான டைம் ஒதுக்கி இதை வந்து எனக்கு இவங்க இப்படியே கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வித்தின் 1/2 hour கூட இல்லை, எனக்கு அவங்களே ஃபோன் பண்றாங்க. நான் என்ன கேட்கணும்னு நினைச்சனோ அதாவது அவங்க என்கிட்ட இதை தான் கேட்கணும்னு தான் நான் நினைச்சேன். அவங்களே என்கிட்ட அதை பத்தி பேசுறாங்க. பேசி முடிச்சு அது ஒரு பிளான், சரிங்களா, அதை வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இதை நான் நினைச்சு பார்த்தேன், கேட்கணும் நம்ம செய்யணும்னு. கரெக்டா அவங்களாம் அதவே கேட்கும்பொழுது எனக்கே ஷாக் ஆயிடுச்சுன்னா, அது டெலிபதி இவ்வளோ வேகமா ஒர்க் பண்ணுதா அப்படின்னுட்டு. இது எல்லா டைமும் ஒர்க் பண்ணுமான்னு கேட்டா நான் அந்த ஒரு டைம் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நம்மளோட அந்த யூனிவர்ஸோட கண்ட்ரோல்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து தனியா நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம கூட துணையா யூனிவர்ஸ் இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு ஆளாதான் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. அது ஒரு சக்தி, கணக்கு தெரியாத சக்தி, கடவுள் சக்தியா இருக்கலாம், பிரபஞ்ச சக்தியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அழகா நம்மளை வந்து வழி நடத்துதுங்கிற எண்ணத்துல நீங்க இருந்துட்டீங்கனாலே நீங்க வந்து எப்படி இருக்கலாம்னா, ஒரு நல்ல டிரைவ் தெரிஞ்ச ஒருத்தர் காரை ஓட்டிட்டு நம்ம ஜம்முன்னு அப்படியே ஹாயா படுத்துட்டு போறோம், ரிலாக்ஸ்டா அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு ஒரு டிராவல் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சூப்பர் ஸ்மூத்தான ஒரு டிராவலா நம்ம லைஃப் இருக்கும். தேங்க்யூ.